நயன கடிமலர் மலர. இதுல என்ன எழுத சொல்லுங்க. பாருங்க. நயனம்னா கண், கண்ணு. நயனம் மலர்னா ஓகே. கடிமலர். கடிமலர், ம். மணக்கும் மலர். கடிமலர்ங்கிறது மனமுள்ள மலர். புதிதுன்னு அதுக்கு பொருள் உண்டு. புதிதுன்னு பொருள் ஏன்னா இருக்கு. முருகனை சொல்ற போது கடி உண்ணும் கடவுள் அப்படின்னு இருக்கு. சொல்லுவாங்க. ம், எனக்கு வந்து ம். இப்படி கற்பனை பண்ணி பார்க்கறது தான் நல்லா இருக்கு. சொல்லுங்க. இது தாமரைன்னு சொன்னப்புறம் ம். பாதமும் தாமரை, கண்டிப்பா. கண்ணும் மலர் அப்படி சொல்லும்போது அதுல ஏன் மனம் இருக்கக்கூடாது? ஆ. அவன் அவன் பார்வை அப்படி திறந்த உடனே நம்ம மனசு நல்லாயிடுது இல்ல, ம், ம். மென்மையாகி போகிறது அல்லவா, ம், ம். நல்ல எண்ணங்கள் தோன்றுகின்றது அல்லவா, ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா, அதுதான் மனம். ம், ம். கண்ணென்னும் மலருக்கு மனம் எது? நம்முடைய நெஞ்சிலே அவன்பால் காதல் ஏற்படுவது தானே. அதனால அந்த கடி என்கின்ற சொல்லுக்கு மனம் என்கின்ற பொருளும் ம். இங்கே பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். இதுல மேலும் இந்த வண்டுக்கு 6 கால்கள் அப்படிங்கிறதுனால அறுபதம்னு சொல்றது உண்டு இல்லையா? ஆமா. இது அப்படிதானா பொருள்? அல்லது இறைவனுடைய பாதத்திற்காக அறுபதம் அப்படின்னு சொல்றதா? இல்ல இல்ல 6 கால்கள் உள்ளதால் இது ஷட்பதம் என்று இதற்கு பெயர் வண்டை அப்படின்னு காஞ்சி, குறிக்கக்கூடியதுதான் இது. ஆமா, ம். காஞ்சி பெரியவரும் இத சொல்லியிருக்காரு. ஓ.